ஈரான் கூட யாராவது ஏதாவது ஒரு நாடு ட்ரேடு பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அமெரிக்கா சும்மா இருக்காது. அமெரிக்காவினுடைய கோபம் முழுவதுமாக ஈரானில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லோல் பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் உங்கள் லாபத்துக்காக ஈரான் கூட ட்ரேடு நடத்துவீங்களா? ஐயோ, என்ன ஒரு கொடுமை! அப்படி ஏதாவது ஒரு நாடு நீங்கள் ட்ரேடு நடத்துனீங்கன்னா உங்கள் நாட்டுக்கு எதிராக 25% டேரிஃபை நாங்கள் விதிப்போம். இதை சொன்னது வேறு யாருமே கிடையாது, டாரிஃப் மன்னன், நோபல் பரிசினுடைய மிக முக்கியமான நபர் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரானில் நடக்கக்கூடியது மிகப்பெரிய கொடூரம். அந்த கொடூரத்தை எதிர்த்து இப்போ அவர் பிற நாடுகளை அது கூட சேர விடாமல் தடுக்கிறாராம். இது மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் நிறைய செய்திகள் நடந்திருக்கு. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நாட்டோ வர்சஸ் நாட்டோ அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய சில முடிவுகள் நாட்டோ நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஒருவேளை அடித்து பிரிஞ்சிருவாங்களோ, அவ்வளோதான், மாமா மச்சானாக இருக்கிறவங்க எலியும் புளியுமா மாறிடுவாங்களோ, எலியும் பூனையுமா மாறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பல விஷயங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தான் ஜெர்மனிக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த முக்கியமான சில ஒப்பந்தங்கள் அமெரிக்காவை விட்டு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட இந்தியா நெருக்கம் காண்பிக்கிறதுரோய், இப்படியே போச்சுன்னா அமெரிக்கா நிலைமை அம்பிட்டு தாண்டோய் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை பல அமெரிக்க ஊடகங்களும் வெளியிட்டிருந்தார்கள். ஸோ ஜெர்மனி கூட அமெரிக்கா மற்றும் இன்னும் பல நாடுகள் ஜெர்மனி வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாட்டோ அப்படிங்கிறத ஏற்படுத்தினாங்க. அந்த நாட்டோக்குள்ளேயே கிரீன்லாந்தை நான் பிடிப்பேன், டென்மார்க் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் நான் பல கோடி ரூபாய் கொடுத்து கிரீன்லாண்டை எனக்காக வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்ல ஜெர்மனி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மசிலை அப்படியே என்ன செஞ்சிட்ருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பெருசாக்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லா இடங்களிலும் அவங்களுடைய வியூகங்களை வகுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனியுடைய மிக முக்கியமான வியூகமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவுடனான நட்பு. இந்தியாவுக்கும் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய நட்பு தேவைதானா என்று கேட்டால், எப்போ பாரு அமெரிக்கா ஏதாவது ஒரு முடிவுகளை எடுத்து இந்தியாவுக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லப்போனால் இந்தியா என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அந்தர்பெல்ட்டி அடிச்சிருந்தாலும் இந்தியா மாதிரியான ஒரு நட்பு நாடு எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நேற்று எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. என்னையா இது திடீர் கரிசனமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, நீங்கள் பாட்டுக்கு பல நாடுகள் கூட ஈவன் ஜெர்மனி கூடலாம் நல்லபடியாக ஒப்பந்தம் நடத்திக்கிறீங்க, இப்படியே போச்சுன்னா எங்களை நீங்கள் விரோதியாக பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு பயம் வருமா வராதா? அமெரிக்காவினுடைய மனசு அதுதான். நேற்று தான் இந்தியா மாதிரியான ஒரு நட்பு நாடு எங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த டிஸ்பியூட் அப்படிங்கிறதெல்லாம் நண்பர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், செல்ல சண்டைகள், அதை நாங்களே முடிச்சுக்கிடுவோம், அதை விட்டுட்டு இந்தியாவெல்லாம் நாங்கள் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடிச்சாம்பார் அந்தர்பெல்ட்டி அப்படிங்கிற மாதிரி நேற்று செய்திகள் அமெரிக்காவினுடைய ஊடகம் சார்பாக வெளியிடப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் ஈரானுடைய ப்ரொட்டஸ்ட் வந்து அங்கே 60க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே நோபல் பிரைஸுக்கான அந்த மன்னன் ட்ரம்ப் அவர்களுடைய மனசு ஐயோ அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்ன செய்கிறாரு, ஐயோ அத்தனை மனிதர்கள் இறந்துட்டாங்களே, இனி அங்கே மனித உயிரிழப்பே இருக்கக்கூடாது, பேசாமல் நம்ம ஃபோர்ஸ் அங்கே அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டார். ஊர் உலகத்தில் 1008 இடங்கள் இதே மாதிரி சண்டை நடந்துட்டுருக்கு. ஆனால் முழு சண்டையும் போகிறதே அமெரிக்கா தான். ஆனால் பாருங்களேன், அப்படிப்பட்ட அமெரிக்கா ஈரானில் ஒரு சண்டை நடக்குது, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நான் தான் சூப்பர்மேன், நான் தான் உங்களுடைய உலக வல்லரசு, உங்களை நான் காப்பாற்ற வருகிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் களத்தில் குதிக்க போகிறாங்களாம். வேற ஒன்றும் கிடையாது, ஈரானை அடிக்கிறதுக்கு அயத்தொல்லா கமேனி அவர்களுடைய ஆட்சியை நீக்குவதற்கு இது ஒரு சரியான தருணம். அந்த தருணத்தை இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்களாம், சரியாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுறாங்களாமா. இப்போ தான் அயத்தொல்லா கமேனி அவர்களுடைய அரசாங்கம் ஈரானில் சில இடங்களில் மட்டுமே நெட்வொர்க் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணதாக சொல்லப்படுது. பல இடங்களிலும் நெட்வொர்க், இன்டர்நெட் ஆக்சஸ் எதுவுமே கிடையாது, மொபைல் நெட்வொர்க்கும் கிடையாது, இன்டர்நெட் ஆக்சஸும் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் அங்கேருந்து மக்கள் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி இருந்தும் அவங்களால் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடிந்ததா என்று கேட்டால் அதுதான் இல்லை. அங்கே தான் ஈரான் அவங்களுடைய அந்த அரசாங்கம் அவங்களுடைய கோட்டையை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, வடகொரியாவுக்கு எதிராக தென்கொரியா. எப்போவுமே தென்கொரியாவுக்கு எதிராக தானப்பா வடகொரியா ஏதாவது செஞ்சிச்சின்னு சொல்லுவீங்க, இன்றைக்கி என்ன ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கே வாசிக்கும் போது ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. வடகொரியாவுக்கு எதிராக தென்கொரியா, ஆமாம், வடகொரியாவுக்கு எதிராக தென்கொரியா ட்ரோனை ஏவி விட்டுட்டாங்களாம். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா வடகொரியா. எங்கள் நாட்டுக்கு எதிராக நீ ட்ரோனை ஏவி விட்டுட்டில அப்படின்னு சொல்ல
தென்கொரியா பதறி அடிச்சுட்டு உலக நாடுகள்கிட்ட நாங்கள் ட்ரோனை ஏவி விட்டோமா, எங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன், நாங்கள் ட்ரோன் ஏவி விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அப்படி வடகொரியா சொல்வதற்கான தேவை என்ன, அவங்க போய் சொல்கிறாங்க, இதோ எங்களுடைய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டாங்களாம். தென்கொரியா களத்தில் இறங்கியிருக்கிறதுனால ட்ரோனை யார் வீசினாங்க வீசலை அப்படிங்கிற உண்மையை சீக்கிரமாக தென்கொரியாவே சொல்லிடும். ஒருவேளை வடகொரியா போய் சொன்னாங்கன்னா தென்கொரியா மறுபடியும் உண்மையிலேயே ட்ரோனை இறக்குவாங்களான்னு கேட்டால் இல்லை, அந்தளவுக்கு தென்கொரியா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தென்கொரியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய எக்கானமி அப்படிங்கிறது முழுவதுமாக தொழிற்சாலைகள் இதை நம்பி மட்டுமே இருக்குது. அவங்க ஒரு முதலாளித்துவ ஒரு நாடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் திடீர்னு ஒரு போர் வந்தால் வடகொரியா தாங்கிடும். ஏன்னா அவங்க ஒரு தற்சார்பு, அவங்க வெளிநாடுகளை அதிகமாக நம்பி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பொருளாதார தடைகள், அதிலே வாழ பழகி கொண்டார்கள். ஆனால் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அப்படி வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறி நிற்கிறது. முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் இப்படின்னு மட்டுமே தென்கொரிய மக்கள் வாழ்ந்து வருவதால் அங்கே ஏற்படக்கூடிய குட்டி பிரச்சனை கூட அது பூதாகரமாக தென்கொரிய மக்களுக்கு வரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி 12,000 கோடி அவ்வளோதானான்னு கேட்டால் இல்லை, ஒரு 40,000 50,000 கோடிங்கிறாங்க. என்னையா 40,000 கோடி 50,000 கோடிங்கிற ஏதாவது லாட்ரி அடிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இதெல்லாம் நம்ம இந்திய மக்கள் இழந்த தொகை 2025. எப்படி இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, நான் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன், உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இந்த மாதிரி லாட்ரி அடித்து நீங்கள் மக்களுக்கு வரி பணம் கொடுக்காமல் இருக்கீங்க, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டலை, எங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஃபோனை கட் பண்ணாதீங்க, கட் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு அரெஸ்ட் வாரண்டோடி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சோன்னே வீடியோ கால் பண்ணுவாங்க, ஃபோனை எதுவுமே எடுக்கக்கூடாது. இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுடைய அந்த கேசஸ் அப்படிங்கிறது எல்லாமே வேனிஷ் ஆயிரும். இந்த மாதிரி மிரட்டி பணம் சம்பாதிப்பாங்க. இதை டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் இருக்குது. உங்களுக்கு நாங்கள் ஒரு ஜாப் தரோம், டெலிகிராமில் ஒரு லிங்கை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணால் போதும், 10 ரூபா ஒரு லிங்குக்கு, 10 லிங்கை ஃபார்வர்ட் பண்ணால் 10,000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. 10,000 ரூபாயா, எங்கே 5,000 ரூபா போட்டு 10,000 ரூபா கிடச்சிரும். 10,000 ரூபா கிடச்சிருச்சு, உடனே அடுத்த டாஸ்க் அவங்க ரெடி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டீங்க, அடுத்தா நீங்கள் 12,000 ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கு 6,000 ரூபா போடுங்கன்னு சொன்னோன்னே 6,000 ரூபா போடுவாங்க. 50,000 ரூபா காணிக்கும். 50,000 கிடைக்க போகுதுன்னு சொன்னோன்னே அடுத்த டாஸ்க்கு சொல்லுவான், 50,000 நீ எடுக்கணும்னா நீ ஒரு 30,000 போட வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். 30 முதல்ல ஒரு 6,000 போட்டிருக்கேன், மொத்தமாக 36,000, எப்படி போட்டாலும் 50,000 நமக்கு வந்துடுமே. 30,000 போட்டோடனே 1 லட்சமாக மாறிடும். பாடுறா, 30,000 போட்டோன்னே 1 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ 50,000 போட்டால் 2 லட்சம் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, 50,000 நீ போட்டினா 10 லட்ச ரூபாயா கிடைக்கும்னு சொல்லுவான். அப்போ 50,000 போடும், 50 30 6 அப்படின்னு சொல்லி 86,000 ரூபா. 86,000 ரூபா போட்டால் 10 லட்சம் கிடைக்கப்போ நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் ஒன்றும் கிடைக்காது. இந்த மாதிரி இந்தியர்கள் ஏமாந்த தொகை மட்டும்தான் இந்த 40,000 கோடி 16,000 கோடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு விதமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் பிரச்சனை என்ன தெரியுமா, பாதிக்கப்பட்ட எல்லாரும் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் மானம் போச்சு, மரியாதை போச்சு, இல்லை நாம் ஏமாந்தது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 180%. அப்போ வெளியில் வந்த 20% அந்த ஒரு ஒட்டுமொத்தமான அந்த செய்திகளின் அடிப்படையில் தான் 10,000 கோடி 20,000 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிகர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது அதை விட 10 மடங்கு கூடுதலான பணத்தை இந்தியர்கள் இழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜெரோம் பவுல் அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய அரசாங்கம், ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் ஒரு விசாரணையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் ஜெரோம் பவுல் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னும், கண்டிப்பாக இந்த ஃபெட் சிஸ்டத்தை உடைப்பதற்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முயற்சிக்கிறார், இது எக்காரணம் கொண்டும் நடந்துவிடக்கூடாது, அப்படி நடந்துச்சுன்னா அமெரிக்காவினுடைய எக்கானமியை முழுசாக படுத்துரும், அதனால் இதுக்கு எல்லாருமே குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலுடன் ஏகப்பட்ட பேர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கேம்பெயினை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில் ட்ரம்ப் அவர்களுடைய மவுசு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற தகவலும் அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. மியான்மரில் இந்த ரோஹிங்கா அகதிகள் அப்படிங்கிறவங்க ஏகப்பட்ட பேர் பல இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கிறத பார்த்துருக்கலாம். பல நாடுகளுக்கு அங்கே தஞ்சம் புகுந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ரோஹிங்காவை அழித்தது, இனப்படுகொலையை செய்தது மியான்மர் தான். எனவே அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ மியான்மரில் இருக்க ஆட்சியில் அந்த இராணுவ ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு நாடு, மூன்றாவது ஒரு நாடு அவங்களுடைய முயற்சிகளை, தாக்குதல் முயற்சியாக இருந்தாலும் சரி, ஈரானை அடிபணிய வைக்கக்கூடிய அந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அப்படி ஏதாவது எடுக்கிறதா இருந்தது என்றால் நிச்சயமாக அதற்கு துருக்கி பதிலடி கொடுக்கும். துருக்கி அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தகவலை துருக்கி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ஸோ ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம்ப்பா, என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் துருக்கியினுடைய இப்போதைய எண்ணம். ரஷ்யாவினுடைய ஹெலிகாப்டர் கிரேவ்யார்டுன்னு ஒரு பகுதி இருக்குங்க. அங்கே முழுவதுமாக இப்போ அந்த கிரேவ்யார்டு சின்ன சின்ன உதிரி பாகங்கள்லாம் நிறைந்து வழிந்து வருகிறது அப்படின்னும், உண்மையிலேயே ரஷ்யாவினுடைய
ஏர்ஃபோர்ஸுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற கேள்வியுடன் சில சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்டர்நெட்டில் லீக் ஆயிருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்த ட்ரில்லுக்கு தயாராயிட்டாங்க. ஈரானில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் ஒருவேளை இஸ்ரேலுக்குள்ளே வந்துடலாம். இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே நாங்கள் இந்த ராணுவ ட்ரில்லில் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற தகவலை இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அப்படின்னா ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மட்டும் காய் நகரத்தில் சைலண்டாக இஸ்ரேலும் அவங்களுடைய காய் நகரத்தலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து பேச போகிறார் அப்படின்னும், மாதுரோ அவர்களுக்கு எதிராக இப்போது அரசியல் நகர்வுகள் வெனிசுலாவில் முழுவதுமாக நடந்து வருகிறது. ஆனால் எந்த அரசு வந்தாலும் அது அமெரிக்க ஆதரவு அரசாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விரும்புவதாகும். எனவே தான் இந்த எதிர்க்கட்சி தலைவர்களுடன்லாம் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வெனிசுலாவினுடைய ஆயில் யாருடைய கண்ட்ரோலுக்கு போக போகுது, அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு போக போகுது அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நிறைய செய்திகள், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க, உங்கள் நாலேஜுக்கு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு விதை, தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.